நான் ராத்திரியெல்லாம் என்னுடைய தூக்கம் கலைகிறது, என் இதயம் சமாதானமாக இல்லை, எனக்குள்ளவே ஒரு படபடப்பு இருக்கின்றது, அந்த விஷயத்தை குறித்த ஒரு தெளிவு எனக்கு வரவில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் இருதயத்தை சமாதானத்தால் காக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் ஒரு நாள் காத்திருந்து, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க திரும்ப கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் கால் வைக்கிற காரியம் உங்களுக்கு தோல்வியாய் முடியலாம், அது சேராய் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆமேன். ஆகையால் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளுகிற அந்த அம்பையர் உங்களுக்கு சொல்றாரு, வெயிட், this is not God, you have to wait again for God's word. ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய சமாதானம் உங்க கூட இருக்கட்டும். ஸோ ஆண்டவர் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறாரோ, he will confirm that word. அந்த வார்த்தையை கிதியோனை மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் போய் பலி எடுத்துட்டு வர்ற வரைக்கும் சிருஷ்டிகர் உனக்காய் காத்திருப்பார். ஆனால் ஒரு முறை சொல்லிட்டு உன்னை அம்போ விடுகிறவர் அல்ல. நீ காத்திருந்தா, நீ கேட்டினா, அந்த வார்த்தையை உனக்கு மீண்டும் 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 உறுதிப்படுத்துவார். வேற யாரெல்லாம் அன்னைக்கு கோஷி பாசு வாயிலாத வர வைப்பார், அல்லது எங்கேயோ ஒரு விதத்தில் உன் கூட பேசுவார். உனக்கு கேட்குற ஞானந்த அவரே உன் கூட பேசுவார். பட் God always confirms his word. அவர் தன் வார்த்தையை உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆனால் அந்த வார்த்தை எப்பொழுதுமே இந்த வசனத்தோடு ஒத்து போகணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.